ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. गुरुवर नाम पावन नाम, सतगुरु नाम गुरु नानक नाम. குருநானக் அவர்களை பற்றி ஒரு பாடல் పాడినాர்கள். ఎందరో మహానుభావులు అందరికీ నా వందనம்னாரு. மாதிரி எவ்வளவோ மகான்கள் இந்த புண்ணிய பூமியில் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு தியாகபிரம்மம் சொல்லுவார். அது மாதிரி ரெண்டு இன்சிடென்ட்ஸ் சொல்கிறார் குருநானக் எவ்வளோ ஹைட்டில் இருந்தார்னு. ஒரு முறை அவர் ஒரு பொட்டி கடை இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். யாரோ கோதுமை கேட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மரக்காலில் எடுத்து அந்த கோதுமையை அவங்களுக்கு அளந்து போடணும் இல்லையா. அப்போது 1 2 3 4 5 6 இப்படி போட்டுனே வராரு. 10 11 12, அதுக்கப்புறம் 13 14, 10 11 12 13 14 வரணும். இவர் அந்த 13 அப்படிங்கிற போது அப்படியே அளந்துக்கிட்டே இருக்கார். அந்த கடை ஓனர் வர்றான், இருந்தாலும் கண்ண முடியும்னு தேரா 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 அப்படின்னு இருக்கான். அந்த ஓனர் வந்து கேட்குறான், என்னப்பான்ட்டு. அவர் சொல்கிறாரு, தேராங்கிற போது என் மைண்டு கடவுள்கிட்ட போயிடுச்சு. மை தேரா ஹூம், நான் உன்னுடையவன் நான் உன்னுடையவன் நான் உன்னுடையவன் சொல்லி கடவுள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். மை தேரா ஹூம். அதனால் சர்தார்ஜிங்களில் தேரா பந்தி அப்படின்னு, பந்தின்னா சொந்தம், பந்தம், தேரானா உன்னுடைய கடவுளுடைய பந்தத்தில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். ஸோ மைண்டில் அந்த அளவுக்கு தேராங்கிற வார்த்தை வந்த உடனே கடவுள்கிட்ட போகிற அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருந்தாங்கன்றது. அதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் ரெவல்யூஷனரி கூட. எப்படின்னா, அவர் ஒரு வயலில் தண்ணி பாய்ச்சுற மாதிரி கங்கை தண்ணி எடுத்து கொட்டிக்கின்னு இருப்பார். என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பஞ்சாபில் என் வயலுக்கு தண்ணி பாய்ச்சினுக்கிறேன் அப்படின்னாரு. உன் வயல் பஞ்சாபில் எங்கேயோ இருக்குது, அதுக்கு இங்கேருந்து தண்ணி கொட்டினா எப்படி போகும்னு சொல்லிட்டு, நீ இங்கே தேவசம் கொடுத்தா அவங்க பெரியவங்களுக்கு போகுது இல்லை அப்படி தான். ஒரு ரெவல்யூஷனரி பர்சன், பெரிய நிலை. அதாவது எவ்வளவோ மகான்கள் வந்தாங்க சத்ராஜங்களில் கூட, அதில் குருநானக்குங்கிறவர் ரொம்ப பெரிய நிலை அடைஞ்சவர். நீங்கள்லாம் இந்த பக்கம் போனீங்கன்னா சிம்லா, அங்கே மணிகர்ணிகான்னு ஒரு இடம் இருக்குது, இமாச்சல் பிரதேஷ்லாம் தாண்டி. அங்கே ஒரு ஹாட் வாட்டர் ஃபவுண்டன் இருக்கும், சுடு தண்ணி வந்துட்டுருக்கும் அங்கேருந்து. அங்கே ஒரு குகை இருக்குது, அந்த குகையிலலாம் உட்காந்து கடுமையான தவம் செய்திருக்கிறார் அப்படின்வாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கெல்லாம் போகிற போது அவருக்கு சம்மந்தப்பட்ட பல நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். அதனால் எந்த ஒரு மகானும் கூட நமக்கு புரியாமல் போகலாம், ஆனால் அவங்க எவ்வளோ பாடுபட்டாங்கங்கிறது ஆண்டவருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னு நீங்கள் ஒரு குருன்னா ஏதோ ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு ஜாலியாக ஜனங்கள்லாம் காலில் விழுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணின்னு இருந்தால் போகிறோன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப எத்தனையோ விதங்களில் நீங்கள் கடவுளை ப்ளீஸ் பண்ண வேண்டியிருக்கோம். அதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு நெருப்பாற்றின் மேல் கட்டிய மயிர்பாலம்னு நாங்கள், நெருப்பில் கீழே ஒரு ஆறு ஓடின்றது, அது மேலே தலைமுடியில் ஒரு சின்ன பிரிட்ஜு கட்டிக்கிறாங்க. எப்போ வேணால் அந்த முடி பொசுங்கி கீழே விடலாம். அந்த மாதிரி ஆன்மீகத்தில் பயணம் செய்வது என்பது விளையாட்டு இல்லை. அதனால தான் மிகப்பெரியவர்கள் என்ன சொன்னாங்க, தனித்திரு, விழித்திரு, பசித்திரு அப்படின்னாங்க. தனித்திருன்னா என்ன, தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா, சாலிட்யூட் இஸ் பிளிஸ், இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு. எப்போ பாரு கும்பலில் உட்காந்துட்டு கிரிக்கெட்டை பற்றி பேசின்னு, சினிமா பற்றி பேசினுட்டு, பாலிட்டிக்ஸை பற்றி பேசின்னு டைம் வேஸ்ட் பண்ணாமல், நமக்கு எப்போல்லாம் ஒரு வேர்ல்ட்லி சென்ஸில் வேலை இல்லையோ அப்போல்லாம் ஜாலியாக எங்கேயாவது சேரில் உட்காந்துட்டு செவத்தோரமாக சாய்ந்து உக்காந்துட்டு ஒரு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது தான் தனித்திருன்றது. இப்போ யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இல்லையா. அது பசித்திருன்னா என்ன, ஒன்று பட்னி கிடக்கிறது இல்லை, பட்னி கிடந்தாலாம் தியானம் வந்துடாது. அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு புத்தர் சித்தார்த்தர் இருந்தார், அவர் மனைவியை விட்டு மகனை விட்டுட்டு கடவுளை தேடி கிளம்புறாரு. போய் ஒரு ஃபாரஸ்ட்டில் 48 நாள் சோறு தண்ணி இல்லாத உட்காந்துருக்காரா. அவருக்கு எப்போ பாரு சாப்பாட்டு ஞாபகமே வந்தது. என்னடா நம்ம ஒரு ராஜ குடும்பத்தை விட்டு மனைவி மகனெல்லாம் விட்டு வந்திருக்கோம், சோத்தை பற்றி நினைக்கிறதுக்காக வந்தோன்னு நினைக்கிற போகிறார். அப்போ ஒரு மியூசிக் பார்ட்டி அந்த காட்டு வழியாக டைம் போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த சித்தார் வாத்தியம் இருக்கு இல்லையா,
இதனுடைய நரம்புகளை மீட்டாத விட்டாக்கா இதில் மியூசிக் வராது, ரொம்ப மீட்டிட்டா இந்த சிலரினுடைய தந்திகள் அருந்து விடும் அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் யுரேக்கா மாதிரி எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சது நாங்கள் இந்த உடம்பு சித்தார் மாதிரி இந்த கொலைப்பட்டினியும் போடக்கூடாது, கொழுப்பாக சாப்பிட்ணும் இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அளவாக சாப்பிட்டுட்டு அத்தால் அளவறிந்து உண்க, அது பொருள் போற்றி உண்ணும் முறை அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டாவது. பசித்திருன்னா அதுதான் அர்த்தம். அதுக்கு பட்டினி கிடக்கிறதல்ல, ஞானத்துக்காக பசி, ஞான பசி. அதனால் சம்ரஷ்ணனில் கூட பாட்டு ஒன்று சாந்தலாமா இது இருக்கும், பசி பசி என்று அலையும் உலகில் ஞான பசி தேடி போனவனேன்னு வரும். சிவ அந்தாதின்னு ஒன்று. அருணன்னா அருணாச்சலம், சிவ அந்தாதின்னா லாஸ்ட் வேர்ட் ஷுட் பி தி பிகினிங் வேர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. அதுதான் அந்தாதின்றது. அந்தம் ஆதியாக வேண்டும் அப்படின்னு. அதில் அருணசிவ அந்தாதி ரொம்ப நல்ல பாட்டு, இப்போலாம் யாரும் பாடுறதில்லை. அதில் இந்த வார்த்தை வருது, பசி பசி என்று பறந்து திரிவோரில் ஞான பசி எடுத்து பரதேசம் போனவனே, அன்பை புசி புசி என்றூட்டி நம்மை சூழ்ந்த ஊழ்வினையை நசி நசி என்றே அறிவொழுக்கும் வித்தகனே. பசியில் இந்த சோறு இதுக்காக அலையிற பசி ஒன்று இருக்குது, ஞானத்துக்கான ஒரு பசி இருக்குது. ஓகேவா? அதில் ஞான பசி எடுத்து போனவனே அப்படின்னு அர்த்தம். அப்போ தனித்திரு, பசித்திரு, விழித்திருன்னு. விழித்திருக்கிறதுனா என்ன? நிஜமாகவே ஞானத்தை தேடினேன்னா தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். அதனால் அனுபவங்கள் வர்ற போது நீ ஏமாந்து போகக்கூடாது. அதுதான் விழித்திருன்னு சொல்லக்கூடியது. காசி விஸ்வநாதரை தேடி ஆதிசங்கரர் போகிறாரு. அவர் ஒரு புலையனாக வர்றாரு, 4 வேதங்களை 4 நாய்கள்லாம் மாற்றிக்கிட்டு. இவர் யாரோ சக்கிலியை வந்துட்டான்னு சொல்கிறாரு. தாகவன் சொன்னியே தண்ணி கொடுக்கட்டுமான்னு அவர் தோல் பையில் செருப்பு தைக்கிறது அது ஆகணுவார். நீ ஒதுங்குறிய, அது என்னுடைய உடம்பை பார்த்தா எனக்குள்ளே இருக்கிற சிவனை பார்த்தான்னு கேட்பார். அப்போ தான் இவருக்கு தெரியுது இதில் இருக்குது காசி விஸ்வநாதர் தான் சொல்லிட்டு. இப்போ விழித்திருன்னா என்ன? நாம் நிஜமாகவே ஞானத்தை தேடினா அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு புரியாமல் போகலாம். அதனால் யூ ஷுட் பி ஆல்வேஸ் ஒரு ஜாக்கிரத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் யூ ஒன்ட் மிஸ் தட். இது மாதிரி நிறைய பேர் ஏமாந்து போனவங்க இருக்காங்க. வள்ளி முருகனுக்காக தான் தவன் இருந்தா. முருகன் ஒரு கிழவனா வந்து நிற்கிறான். உடனே ஓட பார்க்குறா. அப்போ பிள்ளையாரை கூப்பிட்டு வந்து யானை வடிவத்தில் மிரட்டி அதுக்கப்புறம் தான் முருகன் அவன் தெரியுது. இல்லைன்னா அவன் வேலனை விருத்தன் நின்று ஏமாந்தாள். பாசுபதாசனம் வேண்டி போகிறாரு யார்? அர்ஜுனன். இப்போ ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனர் வேடனாக வராரு. நான் தான் முதல்ல அம்பு விட்டேன், நீ தான் முதல்ல அம்பு விட்டேன்னு சொல்லி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இவங்க எந்த சிவன்கிட்ட பாசுபதாசனம் வேண்டி போகிறானோ அவன் தான் எதிரில் நிற்கிறான். அதுவே இந்த ஆளுக்கு தெரியவே இல்லை. அதே மாதிரி சோமாசி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். நீங்கள் திருவண்ணாமலை போகிற வழியில் சோமாசி பாடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை சேர்ந்தவர். அவர் பேர் ஆக்சுவலாக வந்து சோமயாஜுலு நாயனார். சோமயாஜுலு தெரியும் இல்லையா? தெலுங்கில் இருக்கிற ஒரு பிராமின் நேம் அது. அது இவங்க சோமாசின்றாங்க. அவர் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய ஒய்ஃப்கிட்ட போய், ஐயா எதங்க விரும்பி சாப்பிடுவார் அப்படின்னு. பசலக்கீரைன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு வயல் நிறைய இந்த பசலக்கீரைன்னா தெலுங்கில் பெசலப்பப்புன்னுவாங்க. அதை போட்டு டெய்லி ஒரு வண்டியில் கொண்டாந்து இறக்கினே இருப்பார். அவர் 1 நாள் 2 நாள் ஆச்சு, எப்போ பாரு இதே சாப்பாடு ஒய்ஃப் பண்ணியிருக்காரு. நான் யாரோ ஒருத்தன் வந்து கேட்டாங்க உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு. நான் இந்த மாதிரி சொன்னேன். அவன் டெய்லி கொண்டாந்து இறக்கிட்டு போகிறான். நாளைக்கு அவன் வந்தான்னா என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு. மறுநாள் வந்தவொன்னு நீங்கள் என்ன வேணும்ன்றார். எனக்கு சிவ தரிசனம் வேணும், உங்களால் எனக்கு அதை கொடுக்க முடியும்னு தெரியும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்கள் அட்ராக்ஷனுக்காக இப்படி பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு யாகம் பண்ணோம், சோம யாகம். இந்த யாகம் நடக்கிற போது நீ வந்து என்ன ஆனாலையும் அங்கேயே உட்காந்து இருக்கணும் அப்படின்னு. சரின்றான். பெரிய யாகம் பண்ணுறாங்க. அப்போது பிராமின்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த யாகத்தில் ஒரு புலையன் புலத்தி 4 வேதங்கள் 4 நாய்களாக மாற்றிக்கிட்டு வராங்க. ஐயோ ஆச்சாரம் கெட்டு போச்சுன்னு எல்லா ஐயருங்களெல்லாம் ஒழிப்புறாங்க. இவர் சுந்தரர் பார்க்குறாரு, அப்படியே உட்காந்துருக்காரு. இவரும் உட்காந்துக்கிறார். எல்லாரும் போகிற வரைக்கும் காத்து நின்று சிவபெருமான் என்ன செய்கிறாரு, இவங்க 2 பேருக்கு மாத்திரம் அந்த 4 நாய்கள் 4 வேதங்கள் அம்பாளோட தரிசனம் கொடுத்தாருன்னு இருக்கு. இது மாதிரி நீங்கள் நம்முடைய புராணங்களை படித்து பார்த்தீங்கன்னா தரிசனங்கிறதுக்கு உனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது. இல்லைன்னா இப்போ நீங்கள்லாம் உட்காந்துக்க இந்த இடத்துல நான் கடவுள் இல்லாமையே இருக்கார்.
ஆனால் ஃபார் யூ டு ரியலைஸ் அண்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் காட் ஆர் லுக் அட் ஹிம் இன் த ஃபார்ம் ஆஃப் எ லைட், உனக்கு அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் வேணும். ஒரு கல்பாறை மேலே விவசாயம் பண்ணால் வருமா? ஒரு நல்ல மண்ணை தேர்ந்தெடுத்து அதை உழுது அதை தண்ணியெல்லாம் பண்ணி வெட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் போட்டு பூச்சிக்கொல்லி போட்டு உரம் போட்டு எல்லாம் பண்ணாக்கா வரும் இல்லையா? பாத்தி கட்டி வேலி கட்டி பயிரெல்லாம் ஆடு மாடு மேய் அதெல்லாம் காப்பாற்றினா ஒரு 3 மாதத்தில் உனக்கு நெல் கரும்பெல்லாம் ஏதாவது வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் மக்களுக்கு வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது. இவங்க ஏதோ 2 ஓம் ரீம் சொன்ன உடனே கடவுள் எதில் வந்து 2 வாரம்னு நினச்சிருக்கான். அப்படிலாம் வரவே வராது. ஒரு வெதர் இந்த இடத்துல குழி தோண்டி இங்கேயே விதைக்கணும், இங்கேயே உரம் போடணும், இங்கேயே பூச்சிக்கொல்லி போடணும், இங்கேயே பாத்தி கட்டணும். அந்த மாதிரி இருந்தால் அது வரும். நீ இந்த இடத்துல ஓட்டை போடுற, அங்கே விதை போடுற, அந்த இடத்துல பூச்சிக்கொல்லி, அந்த இடத்துல இன்னொன்று, எப்படி உன் செடி முறைக்கும்? ஸோ வேறவர் யூ சீடட்னா என்ன? விதைக்கிறது. வேறவர் யூ சீடட் யூ ஷுட் ஃபெண்ட் இட், டெண்ட் இட், மெண்ட் இட், மென்யூர் இட், தென் தேர் வில் பி எ பிளாசம். அதனால் நீ சும்மா அலையக்கூடாது. நாயாட்டம் நாய் என்ன பண்ணும், இங்கே அங்கெல்லாம் வாய் வைக்கும். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்தை தேடு. எல்லா கடவுளும் ஒன்று தான். 2வது கடவுள் உலகத்தில் இல்லை. நீ யாரை வேணால் கும்பிட்டுக்கோ, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா 2வது விஷயம் இல்லை உலகத்தில். ட்ரூத் இஸ் சம்திங் விச் கேனாட் பி நெகேட்டட். இடம் காலம் இதையெல்லாம் வச்சு மாறாத வஸ்து எதுவோ அதுதான் ட்ரூத், சத்தியம்ன்றது. இப்போ கடவுளுங்கிறது அமெரிக்காவுக்கும் கடவுள் தான், இந்தியாவுக்கும் கடவுள் தான். இட் கேனாட் பி நெகேட்டட் அலாங் வித் டைம் ஆர் எனி பிளேஸ் ஆர் எனி திங். இன்ஃபேக்ட் காடுங்கிறது ஒரு நவுனே கிடையாது. வாட் இஸ் நவுன்? எ நவுன் இஸ் எ நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங். நேம் ஆஃப் எ பர்சன்னா ஏதோ ஒரு ஆறுமுகம், இப்ராஹிமு, ஜான்னு இருக்கணும். பிளேஸ். ஸோ எந்த பேர் கடவுள் இல்லை, எந்த இடத்துல கடவுள் இல்லை. கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு என்ன பதில் தெரியுமா? அதே தான். கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னா நீ அது சொல்லும், கடவுள் இல்லாத இடம் எது அப்படின்னும். அதுதான் பதிலே. ஸோ கடவுள் இல்லாத இடம் இல்லை, எந்த அனிமலில் கடவுள் இல்லை, எந்த இடத்துல இல்லை, எதில் கடவுள் இல்லை. இரண்டின்னு கேட்குறான், சொல்லடா அறி என்ற கடவுள் எங்கே அப்படின்னு. பிரகலாதன் தூணில் உள்ளன், துரும்பில் உள்ளன், ஒரு தன்மை அனுபவிச்சதை கூறிட்ட கூறில் உள்ளன். ஏன் கொஞ்சம் முன்னே கடவுள் எங்கேன்னு கேட்டியாலே பாரு கடவுள் இருக்கான். நீ முன் சொன்ன சொல்லினுடன். அப்போ அவன் தூணை ஒத்திக்கிறான். தூணை பிடிஞ்சிக்கிட்டு அந்தியம் போதில் 60 ரூபாய் நரசிம்மர் வந்து இரணியனை அழித்து பிரகலாதனை காப்பாற்றுறாரு. அப்படி உலகத்தில் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் கடவுள் கிடைச்சதோ அவங்கெல்லாம் இந்த பசித்திரு, தனித்திரு, விழித்திரு கேட்டகிரியில் வர்றவங்க. இல்லைன்னா உங்கள் எதிரிலேயே கடவுள் இருக்கும், ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த பாட்டில் தான் கடவுள்னு வச்சுக்கோ. இதுதான் கடவுள். இது மேலே ஒரு திரை மூடி இருந்தது. ஒரு இயேசு, ஒரு புத்தர், ஒரு முகமது நபி, யாரோ ஒருத்தர் இதை எடுத்த உடனே எல்லாருக்கும் கடவுள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதா? இல்லை. ஏன்னா இங்கே தாங்கிறார் கடவுள். திரை வந்து இயேசு மேலே இருந்தது, புத்தர் மேலே இருந்தது, சங்கராச்சாரியர் மேலே இருந்தது. அவங்க விளக்கினாங்க, பார்த்தாங்க. அந்த மாதிரி திரை எப்பயுமே உண்மையில தாங்குது. கடவுள் மேல் எப்பொழுதும் திரை இருந்ததில்லை. திரை நம் மீது இருக்கிறது, உங்கள் மீது இருக்கிறது. நீங்கள் அந்த திரையை விலக்கி கொள்கிற போது உங்களுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் எதை தேடி இருந்தீங்களோ அது இருந்ததுன்றது தெரிய ஆரம்பிச்சிடும். கஸ்தூரிமான்னு ஒன்று இருக்குது. வாழ்நாள் பூரா ஒரு வாசனை வருதுன்னு சொல்லி அந்த வாசனையை தேடி ஓடிக்கினே இருக்கும். அது கோரோஜனம்னு பேர். சாகரத்துக்கு கொஞ்சம் முன்னே தான் தெரியும் அது எந்த வாசனையை தேடி ஓடிக்கிட்டு இருந்ததோ அது அதனுடைய மூக்கு மேலேயே இருந்துச்சு. அந்த மாதிரி நாம் எந்த கடவுளை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோமோ அவன் நமக்குள்ளே தான் இருக்கான். மனத்தகத்தான் வாய் மேலான், மனதில் நின்ற கருத்தானே மனதானே. ஆனால் அந்த கடவுளில் நம்ம கோயில் எங்கே இருக்குது, குளம் எங்கே இருக்குது, ஆறு எங்கே இருக்குது, சாமியாருங்க எங்கே இருக்கிறாங்க, அலைஞ்சின்னு இருக்கோம். நாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. இருந்தபடி இருங்கோள். எப்படி இருக்கியோ அப்படியே இரு. தாய்மானவர் சொல்கிறார், எங்கே இருக்கியோ அங்கே இரு, எப்படி இருக்கியோ அப்படியே இரு, உனக்கு அனுபவம் கட்டாயம் வரும். தேடுவது உண்மையெனில் உண்மையில் அது கிடைக்கும். இதெல்லாம் தான் ஆன்மீகம். இது தெரியாததுனால தான் ஜனங்க அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சத்திரம், அதில் ஒரு திருடன் ஒரு வியாபாரி படுத்துக்கினாங்க. திருடினோம்னா வியாபாரி தூங்கிட்டானான்னு பார்த்து அவனுடைய பொட்டி படுக்கை எல்லாத்தையும் தேடினான், ஏதாவது பணங்கணும் கிடைக்கும்ன்ட்டு. ஒன்றும் கிடைக்கல, படுத்துட்டான். காத்தால இருந்துச்சு, நீ எல்லாம் ஒரு வியாபாரி ஆயா, ராத்திரிலாம் தேடி பார்த்தோம் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அவன் சொன்னான், நீ மூஞ்சி பார்த்தா தெரிஞ்சுறேன் திருடன்ட்டு. அதனால் நான் என்ன பண்ணேன், நான் கொண்டு வந்து இருக்கிற பணத்தெல்லாம் உன் தலைகாணியில் ஒழிச்சு வச்சு நான் நிம்மதியாக தூங்கிட்டேன்.
நீ எல்லா இடத்துலையும் தேடணும், உன் தலைகாணி தேடி அதான் உனக்கு கிடைக்கலன்னா இல்லையா? ஏதோ ஒரு பஸ்ஸில், டூரிஸ்ட் பஸ்ஸில் 2 பேர் போவாங்க. ஒருத்தன் சொல்லினே இருப்பான், திடுங்கள்லாம் இருப்பாங்க, ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொல்லி. கொஞ்ச நாள் அப்படியே பொட்டியெல்லாம் பார்த்துன்னே உட்காந்துருப்பான். பக்கத்தில் எவன் சொன்னாலும் நல்லா கொட்டோடு தூங்குவான். காத்தால் எழுந்திரிச்ச உடனே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னுவான். எதுக்குன்னு, நான் இப்படி சொன்னதுனால நீ வந்து தூங்காமல் பார்த்துக்கினாலே என் போட்டி அதுக்கு தானுவான். அந்த மாதிரி நாம் எல்லா இடத்துலையும் தேடுறோம், நம்மக்கிட்ட மாத்திரம் தேடுறதே கிடையாது. அதனால் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. ஓகேவா? இந்த பாட்டு வந்து திருவிளையாடல் சினிமாவில் தானே? திருவிளையாடல் சினிமா அந்த மீன்காரன் மாதிரி திருவருட்செல்வர். திருவருட்செல்வர். ஓகே. Yes. நாட் காஞ்சி பெரியவர், ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் என்ன பண்ணார், புத்த மதம் சமண மதமெல்லாம் இந்து மதத்துக்கு போட்டியாக வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஜனங்க அடிச்சுக்கிட்டாங்க, நான் சைவன், நான் மாத்வன், நான் வைஷ்ணவன்ற மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க. அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் சொல்லி அடிச்சுக்கினானுங்க. அவர் பார்த்தாரு, 6 விதமாக கடவுளை கும்பிடலான்னு சொல்லிட்டார். கானாபத்தியம் என்றால் கணபதியை வழிபடுவது. அதை எப்படி கும்பிடணும், அதுக்கு என்ன மந்திரம், அந்த மாதிரி தியான ஸ்லோகம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்காந்தம், முருகன் எப்படி கும்பிட்றது, அம்பாலை எப்படி கும்பிட்றது, விஷ்ணு எப்படி கும்பிட்றது, சிவனை எப்படி கும்பிட்றது, சூரியனையும் சேர்த்தாராரு, சூரியனை எப்படி கும்பிடணுங்கிற மாதிரி. ஸோ 6ஆக பிரித்தார். அதுக்கு ஒரு ரூல்ஸு, என்ன நைவேத்தியம், எப்படி பூஜை பண்ணணும், எல்லாம் கோட் ஆஃப் டிசிப்ளின்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அதுதான் சண்மதங்கள் சொல்லக்கூடியது. ஸோ ஆதிசங்கர் சண்மதங்களை உண்டு பண்ணியதுடைய நோக்கம், அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சனாதனவாதிகளை ஏதோ ஒரு டிசிப்ளின் கொண்டாந்து உனக்கு பிடிச்சது நீ பாடுறா, அவர் இறையவர் குறைவிலர் இறையவர், யார் யார் எந்த கடவுளை கும்பிட்றாங்களோ இல்லை எந்த குறையும் இல்லை. அவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவர் விதி வழி அடைய நின்றனரே, அவர் தத்தமது அறிவு சென்று அடைவகை அடைய நின்றனரே. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு எந்த ரூட்டில் அவனை கொண்டு போதோ அந்த ரூட்டில் போய் அடைவான். அவன் எந்த கடவுளை உபாசனை பண்ணாலும் எந்த கடவுளை அவன் அடைஞ்சாலையும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ நீங்கள் கேளம்பாக்கத்து வரணும், எவ்வளோ வலிக்குது பாரு. ஓஎம்ஆரில் வரலாம், ஈசிஆரில் வரலாம், ஜேசி ரோட்டில் வரலாம், இந்த சைடு மகாபலிபுரத்துலேருந்து வரலாம், இந்த பிறகு திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு ரூட்லேருந்து வரலாம். ஒரு 7-8 வழி இருக்குது இங்கே வர்றதுக்கு. நீ வந்து சேர வேண்டியது அதுக்கு நிறைய வழி இருக்கும். இந்த வழி தான் கரெக்டு, அந்த வழி கரெக்டு இல்லை நீ ஏன் சொல்கிற? அவனவனுக்கு எதுக்கிட்டியோ அதுதான். நீ மயிலாப்பூரில் இருக்கிறவனே திருக்கழுக்குன்றம் வழியாக வாணி எப்படி சொல்ல முடியும்? அவனுக்கு எதுக்கிட்டியோ ஓஎம்ஆரில் வருவான், ஈசிஆரில் வருவான், அப்படி தானே வருவான். அந்த மாதிரி எவ்ரி ஆப்ஷன் இஸ் அவைலபிள். லோகோ பின்ன ருசின்னுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதார்த்தம் பிடிக்கும். இப்போ எல்லா பதார்த்தம் ஒன்றே தான் உலகத்தில். எல்லாத்துலேயும் அதே புளி, எலுமிச்சம்பழம், இல்லை உப்பு, காரம், மிளகுத்தூள் இதே தான் இருக்குது. ஆனால் அதில் விதவிதமாக சமைக்கலாம். நீ ஒரே விதமான இன்க்ரீடியன்ஸை வச்சுக்கிட்டு நீ சமைக்கலாம். அது உன்னோட சாய்ஸ். அது நீ என்ன சமைக்க போகிற, எப்படி சமைக்க போகிற, காரம் தூக்கலாக வேணுமா, உப்பு கம்மியாக வேணுமாலாம் நீ தான் டிசைட் பண்ணும். ஸோ தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் அண்ட் ஆல் திங்ஸ் ஆர் ஒன் அண்ட் த சேம். ரெண்டாவது விஷயம் உலகத்தில் இல்லை. மக்களுக்கு இதெல்லாம் புரியாததுனால தான் அடிச்சுக்கிறாங்க. இப்போ பாரு, இது பெருசு, அது சின்னது, நான் கும்புறக்காரின்னு. இந்த நம்மக்கிட்ட இருக்கிற அறிவை காட்டிக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காகவே சொதப்புனவங்கலாம் இருக்காங்க. ஆதிசங்கரர் காசியில் போயிட்டுருக்கிறாரு. ஒரு வீட்டில் இருந்து வேத மந்திரங்கள்லாம் ஓதுறாங்க. அதுக்கு பேர் டுக்குருங்கர்னே. நீங்கள் வெண்பா நாலடியார் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி அது ஒரு கிராமர். இவர் சொல்லி போகிறாரு. போகிறபோது பாடினே போகிறார். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே நஹி நஹி ரட்சத்தி டுக்குருங்கர்னே. நீ சொல்லியிருக்கிற டுக்குங்கரனே எந்த காலத்துலையும் உனக்கு உதவாது. அதை விட்டு பேசாமல் கோவிந்தா கோவிந்தா சொல்கிறான். நான் வேறு ஒன்றுமே நீ செஞ்சுக்க தேவையில்லைன்னு. ஆந்திராவில் பெருமாள், திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு வெளியே ஒரு குளகு, சுவாமி புஷ்கரணின்னு பேர், சுவாமிநாத புஷ்கரணி. அதில் ஒரு ஆந்திரா மொட்டை கிராமத்துக்காரன் அவன் வந்து
தண்ணியில் முழுகிற போது கோவிந்தான்னு சொல்லணும்ல, அவனுக்கு வரல. அவனை வச்சு நான் வஞ்சகம் பண்ணுறான். அதனால் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா உள்ள. பக்கத்தில் ஒரு ஐயர் இருந்தார். அப்படி சொல்லக்கூடாது படவராஸ்கர், கோவிந்தா சொல்லக்கூடாது, கோவிந்தா அப்படின்னு சொல்லணுன்னு வாய் எடுக்கிறார். அவன் மொட்டை தலை திருப்பியும் வெளியே வருது. போன தடவை வருஷம் ஒன்று கும்பிட்டுட்டு போய் என்னை நல்லா வச்சுட்டு இருக்க பெருமாளே இந்த வருஷம் நல்லா வச்சுக்கணும். இவர் வாய் முடிக்கினார். அவன் எப்படி கும்பிட்டா என்ன, பெருமாளை அவனை நல்லா தான் பார்த்துருக்கேன், நான் ஏன் அவனுடைய ஃபெய்த்தில் தலையணுங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு மரம், அந்த மரத்தை யாரும் சுத்தாமல் இருந்தாங்க. யாரோ ஒரு அப்பாவி கிராமத்துக்காரன் சுற்றுறான். அவன் என்ன சொல்கிறான், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பத்மநாபா அமர பிரபோ அப்படின்னு வரும். பத்மநாபனே, அமரர்கள்னா தேவர்களுக்கு, பிரபுனா தலைவனேன்னு அர்த்தம். கிராமத்துக்காரனுக்கு என்ன தெரியும், பத்மநாபா மரப்பிரபோ அப்படின்னா. அமர சொல்கிறது விட்டு, அமரன்னா தேவர், மரன்னா ட்ரீ. பத்மநாபா மரப்பிரபோ, மரப்பிரபோ அப்படின்னா. ஒரு ஆள் வந்தார், இப்படிலாம் சொல்லக்கூடாது, அமரப்பிரபோன்னு சொல்லணும்னு. அவன் 2 நாள் ட்ரை பண்ணான், அமர அமர அமர, ஒன்றும் செட் ஆகலை. அவன் மரத்தை சுற்றி விட்டான். இந்த ஐயர் கனவுல பெருமாள் போய் பட்டுன்னு ஒரு அடி கொடுத்தாரு. எவனும் ஒரே ஒருத்தன் தான் சுற்றின்னு இருந்தான், அதையும் சொதப்பிட்டியடா பாவி. அவன் என்ன சொல்லிட்டான், மரங்களில் நீ தலைவன் சொன்னார், நான் மரங்களில் இல்லையா? அப்போ பகவத்கீதையில் கிருஷ்ணர் 18ஆம் சாப்டர்ல சொல்கிறாரு, நான் மரங்களில் இதுவாக இருக்கிறேன், பசுக்களில் இதுவாக இருக்கிறேன், குதிரைகளில் இதுவாக இருக்கிறேன், ருத்ரர்கள் இதுவாக இருக்கிறேன், விஷ்ணு அதுவாகிறேன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ மரத்துலேயும் அவர் இருக்கார் இல்லையா? கடவுள் எதில் இல்லை, எறும்பு முதலாகி எல்லா ஜீவரசகிலும் இருக்கார். அதான் வல்லரார் சொல்கிறது, எல்லா உயிரும் என் உயிராயன அப்படின்னு. எல்லா உயிருக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன். ஏன்னா எல்லாம் கடந்த நடராஜர் இதுக்குள்ளேயும் இருக்காரு, அதுக்குள்ளேயும் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஈஸ்வர சர்வபூதானம். அதனால் நிறைய படித்தவங்களுக்கு தான் இந்த குழப்பமெல்லாம் வருது. ஒரு கண்ணப்ப நாயனார் இருக்கான், அவன் ஒரு வேடன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. பன்னி வேட்டையாடுறதுக்காக போனான். அவன் போய் காலாஸ்தியில் தனியாக மலை மேலே இருக்கிற காலத்தினாதனை, ஐயோ நீ தனியாக உட்காந்துக்கிறியே, உனக்கு துணை இல்லையான்ட்டு அவர் அங்கேயே தங்கிடுறாரு. வீட்டை மறந்துட்டு எல்லாத்தையும் விட்டு அங்கேயே உட்காந்துக்கிறாரு. உனக்கு பசிக்குமேன்னு போய் வேட்டையாடி மாம்சம் கொண்டாந்து துண்ணுன்றாரு. உனக்கு குளிக்கணுமேன்னு சொல்லி வாயில் சாமி மேலே இதுதான் அபிஷேகம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இலத்தளவு பூவெல்லாம் கொண்டாந்து காலஸ்திநாத மேலே போட்டு பூஜை அப்படின்னு வர. அந்த ஐயர் ஒருத்தர் இல்லையா, சிவாச்சாரியார், அவர் யாரோ ஒரு அபிஷ்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கானே, அவன் கண்ணை குத்த மாட்டியா, மூக்கில் சளி உறிஞ்ச மாட்டியா, காதில் குழி எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சாமி திட்டுறாரு. சாமி, அவன் அன்பெல்லாம் என்னை அறியும் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் என்னை அறியும் அறிவு, நீ ஒழிஞ்சு நின்று பார் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. ஐயர் ஒழிஞ்சுன்னுங்கிறார். அவன் வரான், இவர் ஒரு கண்ணில் அப்படி ரத்தம் வலிகிற மாதிரி இருக்கிறார். அதை பார்த்த உடனே அவன் பச்சைலெல்லாம் கொண்டு வந்து பிழிஞ்சு கிழிஞ்சு பார்க்குறான், ஒன்றும் செட் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கண்ணு இல்லை, அதை பிடுங்கி அப்புறம் அவனுடைய மகிமை இன்னும் புரிய வைக்கணும்ல, இந்த கண்ணில் ரத்தம் வர மாதிரி பண்ணுறாரு சார். இவனுக்கு தான் ஒட்டை கண்ணு தான் இருக்குது. இப்போ 2வது கண்ணை இப்படி வைக்கிறது, கண்ணை பிடுங்கிட்டான்னா, அதனால் செருப்பு கால் இல்லை, அதை அடையாளத்துக்கு வச்சுக்கணும். அப்போ நில் கண்ணை அப்ப, நில்லுப்பா கண்ணை அப்பாத அப்படி நில் கண். அவன் பேர் தின்னன். நில் கண்ணை அப்ப அப்படின்னாரு. அப்போது அவனுடைய மகிமை தெரிஞ்சுக்கிட்டார் சிவாயத்தர். நம்ம கண்ணெல்லாம் வந்து பிடுங்க மாட்டோம், அவங்ககிட்ட பாரு எப்படி ஒரு கள்ளம் கபடம் இல்லாத பக்தி இருக்குது, நில் கண்ணப்ப அப்படின்னு. அப்போது பின்னால் வந்தவங்கெல்லாம் பாடுறாங்க, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண்ணப்பா வரலேன்னு அல்லேன். கண்ணப்பனை போல அன்போட நான் கண்ணை பிடிங்கி வைப்பேனான்னு தெரியாது. நாளைக்கு நீ கபாலீஸ்வரன் கோயிலுக்கு போகிற, கபாலீஸ்வரன் கண்ணில் ரத்தம் வந்துச்சேன்னா நீ என்ன சொல்லுவேன், யாரோ சிவனுக்கு செய்வினை செஞ்சிட்டாங்கன்னுவேன். நீ என்ன உன் கண்ணியா பிடிங்கி வைக்க போற? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண்ணப்பா வரலேன்னு அல்லேன். சிறுத்தொண்ட நாயனார்னு ஒருத்தர்கிட்ட சிவபெருமான் கபாலிகராக போய் உன் பிள்ளையை வெட்டி எனக்கு பிரியாணி பண்ணி போடுன்றார். ஒன்றுமே யோசனை பண்ணல, வெட்டினா. சிறுத்தொண்ட நாயனார் பிள்ளைக்கறி கேட்டான், கபாலிகனா வந்த சிவன் கேட்டான், பிள்ளையை வெட்டினா கொடுத்தான். அப்போ அவனுக்கு அந்த மாதிரி இருக்கிறான் இல்லையா, கண்ணப்பன் அப்போதோர் கண் அப்போ வல்லேன் அல்லேன், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். வாள்லாம் கத்தி அதில் மகனை வெட்டி நான் ஊட்டுறதுக்கு எனக்கு பக்குவமெல்லாம் இருக்காது. திருநீல கண்ட யாழ்ப்பாணன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் குயவர்.
அந்த களிமண்ணை மெரிச்சினேங்கிற போது அவருடைய குழந்தை விளையாடிக்கினே இருந்த அந்த களிமண்ணில் வந்து போது ஒரு குழந்தையும் சேர்த்து மென்று கொண்டு வர்றாரு. ஒய்ஃப் வந்து எங்கே குழந்தைன்னு உள்ளே செத்து கிடக்கு. இவர் கிட்ட போகிறார். தீண்டினால் திருநீல கண்டம்ன்றான், எனக்கு தொடாத அப்படின்னு சொல்லிட்டான். சிவாஜி கணேசன் சினிமாவில் கூட ஒரு பாட்டு இருக்கும், நிலவை பார்த்து வானம் சொன்னது. நம்ம உபன்யாசம் அப்படி தான் இருக்கும். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நீரை பார்த்து மீனும் சொன்னது தொடாதே. அவ சொல்லிட்டா, கிட்ட வராத, தீண்டினால் திருநீலகண்டம், திருநீலகண்டம் மேலே ஆணை, நீ என்னை தொடாதன்னுறான். ஒரு தொடரதில்லை, சிவன் மேலே ஆணை வச்சாச்சு. இப்போ மாமனாருக்கான சும்மா இருக்கக்கூடாது, உங்களுக்கு குழந்தை செத்து போச்சு, நீங்கள் வந்து அவருடைய தங்கச்சியை கட்டிக்கோங்க, உங்கள் சந்ததி தழிக்கணுன்னா இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால அவர் தங்கச்சியும் கட்டிக்கிறாங்க. மாமனார் வாய் வச்சும் சும்மா இருக்கக்கூடாது. என் பெரிய பொண்ணு எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி என் சின்ன பொண்ணையும் பார்த்துக்கணுன்னா இவன் எங்கே தொடர்றது. அதுக்கப்புறம் சிவனுக்கு அவனு டெஸ்ட் பிக்சரில் முடிஞ்சு போச்சு கதை. அதனால் ஒரு வயதுனா வந்து ஒரு குளத்துல முழுகி சாவு மாதிரி, ஐயோ என்னை காப்பாற்றுன்னு இவன் போகிறான். இல்லை ஒரு 2 மனைவிகளுடைய கையும் பிடிச்சின்னு என்னை தூக்கணும் அப்படின்னு. நான் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு உயிரை கொலை பண்ண பாவம் அவனுக்கு வந்துடும்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் இவன் 2 மனைவியும் கூப்பிட்றான், தொடரான். அந்த கிழவனுக்காக குளத்துக்குள்ளே முழுகிறான். வெளியே வர்றபோது எந்த வயசில் அவன் தன்னுடைய யூத் இளமையை இழந்தானோ அதே ஏங்கேஜில் மேலே வந்துடுறான். இதுதான் பாயிண்ட். 3 பேர் இப்படிலாம் கடவுள் பண்ணியிருக்காருன்றதுக்காக. ஒரு காலத்தில் நான் கடவுளை தேடி ரொம்ப அலைஞ்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது ரொம்ப பணக்காரனாக இருந்தேன். நான் ஒன்றுமே இல்லாத நிலைக்கு வந்துட்டேன். ஏன்னா ஒரு 5 வருஷம் காட்டுக்கு போயிட்டேன். மகேந்திரகிரி காடுன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் தாங்கலாம் பண்ணி ஊர் சுற்றின்னு உட்காந்துருந்தேன். கடவுளை தேடி எனக்கு திரும்பி வர எண்ணமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சோதனையான காலகட்டம். நீ கடவுளை தேடினேன்னா உனக்கு சோதனை வரும், உனக்கு டவுட்டே வேண்டியதில்லை. ஒரு நெருப்பை அங்கேருந்து இங்கே பார்த்தேன்னா மார்கழி மாதத்துக்கு நல்லா தாங்கும். கிட்ட போனேன்னா சுடும், ரொம்ப கிட்ட போனேன்னா ரொம்ப சுடும். ஒரு கட்டையை தூக்கி நெருப்பில் போட்டால் அந்த கட்டை கரிஞ்சி நெருப்பு ஆயிடணும். அந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட வேண்டும். ஒரு சுண்ணாம்பு கால்வாயில் உட்காந்தாலே நற்றுணையாவது நமச்சிவாயின்னு சொல்லணும். அப்பங்காரன் யானை காலில் மெரிச்சாலையும் ஓம் நமோ நாராயணா சொல்லணும். அப்போ தான் நீ பிரகலாதன் ஆக முடியும். விளையாட்டு கிடையாது, சும்மா கடவுள் அடையிறது விளையாட்டு கிடையாது. ஸோ அந்த மாதிரி நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் எனக்கு அது கஷ்டமாக தெரியல. ஏன்னா எனக்கு உலகமே வேணான்னு தான் நான் போனேன். எனக்கு கடவுள் தான் வேணும். இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற விசிறி சாமியார் தான் நீ போகணும், நீ வந்து ஒவ்வொரு பிறவிலையும் குடும்பத்தை விட்டு போகிறதுனால அடுத்த பிறவி வந்துடுது, இந்த ஜென்மத்தில் நீ என்ன ஆனாலும் உன் குடும்ப பொறுப்பை நிறைவேற்றிட்டு தான் பண்ணணும். சரின்னு வந்து பார்த்தேன். எல்லாம் அழிஞ்சு போயிருந்தது. பஸ்ஸு எனக்கு 3 பஸ் இருந்தது, 4 லாரி இருந்தது. கன்மேன் போட்டு பேங்க்குக்கு பணத்தை எடுத்துன்னு போகிறதுக்கு 6 வேன் இருந்துச்சு, 3 கார் இருந்துச்சு. பேங்க்கெல்லாம் பணம் பெட்டி எடுத்துன்னு போகிறதுக்கு மைசூர் சாண்டல், சோப், ஜாஃபர் மேன்ஸ், கிளாஸ்கோ, டிடர்ஜென்ட் இந்தியாக்கெல்லாம் ஃபுல் நார்த் மெட்ராஸ் ஸ்டாக்கிஸ்டாக இருந்தேன். ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணா நகர் தலைவராக இருந்தேன். சிவா விஷ்ணு கோயில் ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். மெட்ராஸ் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் 14 வருஷம் தலைவர் இருந்தேன். ரொம்ப பணக்காரன் இருந்தேன். எங்கள் வீட்டில் ஷூட்டிங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இப்படி இருந்த ஒரு ஆள் யோசனை பண்ணிப்பார். எல்லாத்தையும் விட்டு காரெல்லாம் விற்றுட்டு 7V பஸ்ஸு 7J பஸ்ஸில் உட்காந்துட்டு அப்படியே பாரிஸ் காரில் நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, பக்தி இருக்க வேண்டியது தான், ஆனால் இவ்வளோ பக்தி இருந்து பாரு எப்படி இந்த மனுஷன் எப்படிங்கிறாரு இன்னைக்குன்னு. எதையும் காதில் கூட வாங்க மாட்டேன் நான். ஸோ இப்படி இருந்த காலம். அப்போ ரத்தனகிரி சாமியார் சொன்னார், நீ கடவுளை நம்பி உனக்கு என்ன நடந்தது, இன்னிலிருந்து நீ எந்த கோயிலுக்கும் போகாத. நிஜம் நடந்த மாதிரி சொல்கிறேன். எந்த கோயிலுக்கும் போகாத, எந்த சாமியும் கும்பிடாத அப்படின்னார். நான் ஒன்றும் சொல்ல. இங்கே வந்து சாமிக்கு லெட்டர் எழுதினேன். இந்த மாதிரி நீங்கள் சொன்னதை யோசனை பண்ணி பார்த்தேன். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் நான் கண்ணப்பா வரலேன் அல்லேன், வாளால் அங்கேருந்து கொட்டேஷன் இழுக்கிறேன், வாளால் மகவறிந்து ஊட்ட வரலேன் அல்லேன். இந்த மாதிரி திருநீலகண்டர் மாதிரி தொடாதேன்னா தொடாமல் இருப்பான்னு தெரியாது. அவ்வளோ பெரிய பக்தர்களெல்லாம் பார்த்தா அந்த கடவுள், நீ என்னடா ஒரு 1 நான் ஊதுவத்தி கற்பூரம் ஒரு சஷ்டி கவசம் சொல்லியிருப்பேன் மிஞ்சி போனால், நீ என்னை கும்பிட்டா எனக்கு என்ன, கும்பிடா கட்டி எனக்கு என்னான்ட்டு விட்டா நான் எங்கே போவேன். என்னுடைய மொத்த லட்சியமே வந்து கடவுளை அடையிறது தான். ஒரே ஒரு லட்சியம் சபரிமாமலா. ஒரே ஒரு லட்சியம் சபரிமாமலா, ஒரே ஒரு மோகம் திவ்ய
தர்ஷனம் ஒரே ஒரு மார்க்கம் 18ஆம் படி ஒரே ஒரு மந்திரம் சரணமையப்பா. ஸோ அந்த மாதிரி என்னுடைய ஒரே லட்சம் கடவுள் அடையிறது. நீங்கள் சொன்னதை கேட்டு கடவுள் என்ன உதாசீனப்படுத்திட்டான்னா என்னுடைய ஹோல் பர்சியூட் லாஸ் ஆகிடும், அதனால் ஐ எம் வெரி சாரி அப்படின்னு எழுதினவர். நிஜமாக எழுதினேன். அப்போது அங்கேருந்து அவர் எழுதினார், உன்னுடைய பக்தியின் ஆழத்தை பரிசோதித்து பார்த்தேன், நீ தேறிவிட்டாய், வாழ்த்துக்கள் அப்படின்னார். நிஜமாக எழுதினார். இன்னும் கூட தேடி பார்த்தா இருக்கும் அந்த லெட்டர்லாம். இப்படி வாழ்க்கையில் அந்த காலம் இல்லை இந்த காலம் வர நீ கடவுளை தேடினியானா எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடவுளை நடுவோட கொண்டு விட்டுருவான். அதுக்கும் நீ தயாராக இருக்கணும். அதுக்கப்புறம் கடவுள் உங்கள்கிட்ட எவ்வளோ பிடுங்கினானோ அதுக்கு 1000 மடங்கு திருப்பி கொடுத்துருவான். நான் என்ன அண்ணா நகரில் ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் பங்களாவையும் இந்த வண்டி வாகனம்லாம் விட்டு வந்தேன், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி பாரு இவ்வளோ இடத்த வச்சுன்னு உட்காந்துருக்கேன். நான் ட்ரஸ்டி கூட கிடையாது, இல்லையே என் கையெழுத்து கூட கிடையாது. அப்போ நான் விட்டுட்டு வந்தது என்ன இருக்கும்? அந்த காலம் மதிப்பில் மிஞ்சி போனாக்கா ஒரு 50-70 லட்சம் இருக்குமா அந்த காலத்தில். நான் சொல்கிறது 1988. ஸோ இன்றைக்கி இவ்வளோ கொடுத்துக்கிறார் கடவுளாலே எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் கடவுள் பகவத்கீதையில் வருது, என்னை யாராவது நம்பினான்னா அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணி நான் ரோட்டில் கொண்டாந்துருவேன். அப்பயும் அவனை பிடிச்சிருந்தான்னா ஒன்றுக்கு 1000 மடங்கு திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் நீ கடவுளை தேடினியானா கட்டாயம் உனக்கு ப்ராப்ளம் வரும். நீ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி கடவுள் தான் வேணும்னு இருக்கியான்றது தான் பரீட்சையே. நீ அந்த பரீட்சை எனக்கு வேண்டியது இல்லை, நான் சும்மா ஊதுவத்தி கற்பூரம் காட்டி ஜெயிஞ்சா படிப்பேன், எனக்கெல்லாம் வந்தோன்னா நான் ஞானியாகி எனக்கு பலகில் தூக்கி உட்கார வச்சுட்டு போனோம், அப்புறம் சுந்தர மணிக்கு வாசம் பண்ணி நடக்கவே நடக்காது. இதுதான் ஆன்மீகம் என்பது. நிறைய பேருக்கு இது முடியறதில்லை. எவ்வளோ கஷ்டம். எல்லாத்தையும் விட்டு மானம் அவமானம் எல்லாத்தையும் தாண்டி புகழ் இகழ் எல்லாத்தையும் கடந்து ஒரு மனுஷன் கடவுளை தவிர ஒன்றுமே இருக்கிறது முடியும் அவங்களாலலாம். நான் இருந்தேன், அதனால தான் ஐ காட் காட். ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸை நான் ஒரு சினிமா என்ன 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அதில் மோசஸ் இருப்பார் இல்லையா, அவர் ஒரு கரோன் பிரின்ஸ். அவங்க சித்தப்பா நாட்டெல்லாம் பிடிங்கின்னுட்டு அந்த காட்டில் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுருவான். அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பான். அதை லவ்வெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வெறும் இன்னும் உயிர் பழிக்குமான்ற அளவுக்கு பாலைவனத்தில் தேக்கி போகிறாரு. தண்ணி கிடைக்கலன்னு செத்து போகிற நிலையில் ஒரு கிணறு, அதில் ஒரு லேடி, சமாரிட்டன் லேடின்னு சொல்லுவாங்க, ஒரு ஆடு மாடு மேய்க்கிறாரு. அவள் தண்ணி கொடுக்குறா. ஸோ அதை குடித்து உயிர் பழிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொஞ்ச நாள் இருக்கார். இவர் சினாய் மலைக்கு போகிற போது கல்வெட்டு இருக்குது, 10 கமாண்ட்மெண்ட் இருக்குது என்னெல்லான்ட்டு. அதெல்லாம் படிச்சுட்டு இவர் ஞானி ஆயிடுறாரு. அங்கேருந்து வரார் திருப்பியும். ஏன்னா இவர் வர்றபோது கடல் வழி விட்டுச்சுன்னு. நீ அமெரிக்கா போனேன்னா பார்க்கலாம் கடல் எப்படி வழி விட்டுச்சுன்னு. யூனிவர்சல் ஸ்டுடியோவில் போய் பாரு எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் ஒரு கல் கட்டியிருப்பாங்க, கல்லில் ஒரு ஸ்டீல் பார்ட்டிஷன், இந்த பக்கம் ஒன்று. அண்டு ஒரு சுவிட்ச் போட்டோடனே இது இப்படி விலகுமா, நடுவில் தண்ணி இல்லாத இருக்கும். ஸோ மோசஸ் கடல் நடுவில் போகிற போது சுவிட்ச் போட்ட உடனே அது விலகிடும், இவர் நடந்து போவார். திருப்பியும் அது சுவிட்ச் போட்ட உடனே எல்லா தண்ணியும் ஒன்று சேர்ந்துடும். இவ்வளோ தான். இப்போ நான் இங்கேருந்து அது வரைக்கும் தான் கடலே. அந்த எட்ஜில் என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு அது ப்ளூ கலர் வச்சுருவோம். பார்த்தா அது கடல் மாதிரி தெரியும். இப்படி தான் பண்ணுறது இதெல்லாம். ஸோ அது 10 கமாண்ட்மெண்ட்ஸில் வர்ற மாதிரி போனாரா. போனபோது இவருடைய 2வது காதலியும் முதல் காதலியும் மீட் பண்ணுவாங்க. வேறு நாட்டுக்கு போயிட்டார்ல. அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. ஐ லாஸ்ட் ஹிம். யார் 2வது ஒய்ஃப் சொல்லுவா முதல் ஒய்ஃப்க்கு, காதலிக்கு, யூ லாஸ்ட் ஹிம் when he went in search of God. ஐ லாஸ்ட் ஹிம் when he got Godனுவான். அவன் கடவுளை தேடி போன போது நீ அவனை விட்டுட்ட, கடவுள் அவனுக்கு கிடைச்ச போது நான் அவனை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி உலகத்தில் இந்த வேர்ல்ட்லி சென்ஸில் நீ பார்க்குற பொண்டாட்டி, புள்ள குட்டி, ஊர், பங்களா, காரு, பேங்க்கு அக்கௌண்ட், இதெல்லாம் ஒரு பாடிலி இன்ஹிபிஷன்ஸ். ஒரு மனிதனாக உன்னுடைய உடம்புக்கு உள்ள கர்ம வினைகளை வச்சு நீ பணக்காரனாவோ ஏழையாவோ ஆரோக்கியமாகவோ சிக்காவோ எப்படி இருந்தது தலைவன், பேச்சுலராகவோ கல்யாணம் ஆகி இப்படி இருப்பேன். ஆனால் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் சம்மந்தமே இல்லையா. அதனால் இதெல்லாம் தாண்டின நிலையில் கடவுளுடைய பரீட்சையில் நீ கெலிச்சிட்டியானா
காட் வில் க்ளோரிஃபை யூ. நீ என்ன நினச்சா அதெல்லாம் நடக்கும். வேண்டிய வேண்டியாங்கு ஈதலால் தவம் யாண்டும் முயலப்படும். ஏன் தவம் செய்யணும்? என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் நடக்கும். வேண்டியாங்க நீ எப்படி என்னை கும்பிட்டியோ அப்படியே நடக்கும். அப்போது தவம் என்பது என்ன? இதுதான். எதுக்காக செய்யணும்னா, நீ என்ன நினைக்கிறியோ எல்லாம் நடக்கும். எண்ணியாங்க இதுவரை எண்ணியர் திண்ணியராக பெரு. நீ ஃபோக்கஸ்டாகவும் டிட்டர்மெண்ட்டாகவும் இருந்தாக்கா நினச்சதெல்லாம் உனக்கு நடக்கும். ஸோ இதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்காங்க சொல்லி பார்க்கலாம். நிறைய பேர் ஒரு சுகமாக இருக்கிற காலத்தில் கடவுளுக்கு படையல் போட்டு கோயிலில் போய் அபிஷேகம் பார்த்து உதுத்தி கொளுத்தி எல்லாம் பண்ணுவானுங்க. ஒரு கஷ்டம் வந்தவொடனே ஒரு சலிப்பு வந்துடும். என்ன இவ்வளோ கடவுள் கும்பிட்டு எனக்கு என்ன நடந்துச்சு ஆனுவான். அந்த நேரம் பார்த்து 2 நடக்கலாம். ஒன்று உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற பிஹெச்டி இருக்குதுல்ல, அது வரும். உங்கள் வீட்டில் வந்து இந்த பழனி ஆண்டவன் படம் கோமணத்தோடு வச்சுக்கிறீங்களா, அதனால தான் உங்கள் வீடு விளங்கவே இல்லை, தொச்சின்னு பூச்சி அப்படின்னும். உடனே நீ என்ன பண்ணுவேன்? 100 வருஷமாக உங்கள் பெரியவங்க காலத்துலேருந்து கும்பிட்டு இந்த பழனி ஆண்டவன் ஆண்டி தானே அவனை கொண்டு போய் ஏதாவது வேறு கோயிலில் வச்சுட்டு முருகர் ராஜ அலங்காரத்தில் கொண்டு வந்தால் ஒரு ராஜ அலங்கார படம் திருப்பி வாங்கி அது வச்சு உங்கள் வீட்டில். இது மக்களுடைய அஜ்ஞானம். அதாவது தனக்கு நல்லது நடக்கிறதுக்கும் லாபத்துக்காக தான் இவன் கடவுளை பிடிச்சிருங்கிறான் தவிர இவனுக்கு கடவுள் மேலெல்லாம் ஒரு பெரிய லவ்வுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் ஜனங்களுடைய அஜ்ஞானத்தினால் வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி வாண்டிங் காட், எல்லாம் போட்டுமே. இஃப் யூ அச்சீவ்டு காட் அண்ட் லாஸ்ட் த ஹோல் வேர்ல்ட், வாட் இஸ் தட் யூ ஹவ் லாஸ்ட்? இஃப் யூ அச்சீவ்டு காட் and lost the whole world, what is that you have lost? If you have lost God and achieved the whole wealth, what is that you achieved? இவ்வளவுதான் ஆன்மீகம் என்பது. கடவுளை விட பெரிய விஷயம் உலகத்தில் இல்லை. கடவுள் ஒன்று கிடச்சிட்டா அதுக்குள்ளேயே எல்லாம் வரும். ஐசக் நியூட்டன் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட 2 பூனைக்குட்டிச்சு. ஒன்று பெரிய பூனைக்குட்டி, ஒன்று சின்ன பூனைக்குட்டி. ஒரு மரப்பொட்டி பண்ணி ஒரு சின்ன ஓட்டை போட்டார், ஒரு பெரிய ஓட்டை போட்டார். அவன் கேட்டான், என்னத்துக்கு ஏன் அப்படின்னா, சிறிய பூனை போகிறதுக்கு சின்ன ஓட்டை, பெரிய பூனை போகிறதுக்கு பெரிய ஓட்டை. அதனால் நீ எல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் ஆயா, இந்த பெரிய ஓட்டையிலேயே பெரிய பூனையும் போகும் சின்ன பூனையும் போகும், இது கூட உனக்கு தெரியலன்னா நீ எல்லாம் ஒரு விஞ்ஞானி ஆனானா. அந்த மாதிரி வட்டம் மாவட்டம் கடவுள். அவர் பிடிச்சானா நீ கேட்குற காரு பங்களா சொகுசு பணம் பேர் புகழ் ஆரோக்கியம் எல்லாம் அவரே கொடுத்துருவார். அதனால் நீ பூமிக்கு ஒரு பிரேயரு ஆகாசத்துக்கு ஒரு பிரேயருன்னு தனியாகுதுன்னு நினச்சின்னுக்கிற. அப்படிலாம் இல்லவே இல்லை. பொருளால் அமருலகம் புக்கியலாக அலமலரும் அன்றேன்னு ஆழ்வார் சொன்னார். பொருளை வச்சுக்கிட்டு அங்கே போக முடியாது, பொருள் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்குது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, யாரில் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்? நீ அருளை தேடு. அருள் கிடைச்சதுன்னா உன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தில் அதை நீ பொருளாக மாற்றிக்க முடியும். நிறைய பொருள் கிடைச்ச உடனே அதை வச்சு தான தர்மம் பண்ணால் திருப்பியும் அருளாக மாறும். இது அதுவாகும், அது இதுவாகும். இட்ஸ் அ பேலன்சிங் ஆர்ட். ஸோ இதெல்லாம் புரிஞ்சதுன்னா நீ ஞானி ஆகிட்டுன்னு அர்த்தம். இல்லைன்னா நீ ஐசக் நியூட்டன் மாதிரி இந்த உலகத்துக்கு ஒரு பிரேயரு, மேலைக்கு தனி பிரேயர், இதை ஏற கட்டிட்டு அங்கே போகணுன்ற மாதிரிலாம் தப்பாக நினச்சின்னு இருப்பீங்க. ரெண்டும் ஒன்றே தான். ரெண்டில் இப்போ நான் என்ன வசதி இல்லாமல் இருக்கேன், வசதியாக தான் இருக்கேன், எனக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நீ கடவுளை நிஜமாக நம்பினா நான் பேசுகிற மாதிரி தெனாவிட்ட நீ கூட பேசுவேன். எல்லா உயிரிடத்திலும் அன்பு காட்டும் தாங்கள் இறைவனிடத்தில் போலித்தனமாக இருக்கும் ஒரு மனிதன் தங்களிடம் வந்தால் அவன் மீது கூட அதே அன்பை காட்டுவீர்களா? நாங்கள் யாரையும் ஹர்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய சங்கல்பம் என்னென்னா, எங்களுக்கு தெரியும் ஒரு ஆள் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாத அளவுக்கு நாங்கள்லாம் முட்டாள்களாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு முட்டாளை கடவுள் அவங்ககிட்ட சேர்ந்து வேலைக்கு வச்சுக்க மாட்டான். நீங்களே உங்கள் கம்பெனி நடத்துறதுக்கு ஒரு ஆளை இப்போ எத்தனை பேர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி குரூப் டிஸ்கஷன் அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி தானே வேலைக்கு எடுக்குது. அப்போ கடவுள் என்ன வேலைக்கு வச்சுருக்கான்னா, அதுவும் ரொம்ப பெரிய வேலையில் வச்சுருக்கான்னா அவன் என்ன பைத்தியக்காரனா? வி நோ, பட் வி டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனி ஒன். சப்போஸ் நான் ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா என் மூஞ்சை வச்சு நீ ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு மௌஞ்சி. என்ன வச்சு உன்னை பற்றி என்ன நினைக்கிறேங்கிறது என் ஃபேஸ் பார்த்து நீ கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் இது கூட ஒரு ஒன்றாவது குணம்தான். அதாவது யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு குணம், அவ்வளோதான். ஹர்ட் பண்ணணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? நமக்கு தெரியும் இல்லையா, அவங்க நல்லது பண்ணாங்களா கெட்டது பண்ணாங்களா எல்லாம் நம்மளுக்கும் தெரியும். ஒரு மகானுக்கு தாட் ரீடிங்னு ஒன்று இருக்குது.
நான் உன்னுடைய தாட் பிடிக்கிறேன். தாட் தான் முதல்ல, அப்புறம் தான் அதுக்கு சவுண்டு கொடுக்குற நீ. அதனால் நீ நினைக்கிற போதே அந்த தாட்டை நான் கேட்ச் பண்ணி அதுக்கு பதில் ரெடி பண்ணிடுறேன். ஐ ஐ டோன்ட் நீட் யுவர் கொஸ்டின் ஆல்சோ. இப்படிலாம் இருக்குதுன்னா உனக்கு நம்பிக்கை தான். அதனால் ஆன்மீகம் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். நினைக்கிற அளவுக்கு இது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் இங்கே உட்காந்துருப்போம். அமெரிக்காவில் யாராவது நம்மளை நினைக்கிறாங்கன்னு இங்கேயே தெரியும். நீ அமெரிக்காவுக்கே போக தேவையில்லை, இங்கே உட்காந்து தெரியும். நம்மளை யாராவது லவ்விங்காக நினச்சாங்கன்னா அவங்க நம்மளை ஹக் பண்ண மாதிரி வரும், தாட் பேட்டர்ன்ஸுன்னு பேரும். யாராவது ஏதாவது ஒரு மரியாதையை நினச்சாங்கன்னா நம்மளை காலை தொட்டு கும்பிட்ற மாதிரி ஒரு பார்வை கிடைக்கும். யாராவது கஷ்டத்துக்கு நினைக்கிறாங்கன்னா நம்ம எதிரில் அழுதுகிட்டு நிற்பாங்க. இதை வச்சு நமக்கு தெரியும், இது மரியாதை கேஸு, இது பக்தி கேஸு, லவ் கேஸு, இது அழுகை கேஸு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவோம். இங்கேயே தெரியும். நான் எங்கேயும் அமெரிக்காவுக்கு போக தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்படியெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்குன்னா உனக்கு நம்பிக்கை வரல. நீ பார்க்குற இந்த ஜோசியக்கார சாமியாருங்க, சும்மா வேஷம் கட்டி சாமியாருக்கெல்லாம் 100% கூட பவர் இருக்காது. அவங்ககிட்டலாம் ஒன்றும் பவர் இருக்காது, ஒரு வேஷந்தான். நிறைய பட்டை மொட்டை கொட்டை, கையில் ஒரு வாத்து ஓட்டுற குச்சி, இதெல்லாம் வச்சுன்னு நானும் சாமியார் தான் அவன் இம்ப்ரெஸ் பண்ணது ட்ரை பண்ணுவான். எனக்கு தெரியும் நான் சாமியார் கூட இல்லை சாமின்றது. அதனால் ஜாலியாக பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு உட்காந்துக்கிறேன் பார்த்தியா. ஸோ வென் யூ நோ ஹூ யூ ஆர் அண்ட் வாட் யுவர் பவர்ஸ் ஆர், யூ ஆர் நாட் ட்ரைங் டு கன்வின்ஸ் எனிஒன். நான் கன்வின்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம், எனக்கே என்னை பற்றி தெரியும். நீ என்னை மதிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ரெண்டாவது, இன்றைக்கி எந்த தேவையுமே இல்லை. யாதனி நீங்கி ஆனிடும் போய் நோதனாதீன்னு எதுவுமே வேணான்னு இருக்கிறவனுக்கு என்ன காசு இருக்க முடியும் உலகத்தில். அதனால் பற்று இன்றி நின் பாதமே பாவித்தேன். சுந்தரர் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பாதத்தை மாத்திரம் நினச்சிட்டு இருக்கேன். சிவபெருமானே, பெற்றத்தால் பிறந்தேன், இப்போது பிறவா வரம் எய்தினேன். ஏதோ எங்கள் அம்மா பெற்று ஓட்டான்னு வந்துட்டேன், இப்போ நான் இனிமேல் பறக்க மாட்டேங்கிற வரத்தை உங்கள்கிட்ட வாங்கிட்டேன்னு அர்த்தம் அது. அதனால் இதெல்லாம் ஒரு ஹையர் லெவல். உட்காந்த இடத்துலையே யார் நம்மளை நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். புண்டி மகான் இருந்தார். அவரை ஒரு லாரி டிரைவர் மரத்து மேலே மோத போகிறான், அப்போ கும்பிட்றான். இன்னும் யாரோ வேலூரில் உடம்பு சரியில்லை, அவங்க கும்பிட்றாங்க. ஒரே நேரத்தில் 3 பேர் கும்பிட்றாங்க. புண்டி மகான் எதிரில் பரணிதரன் ஒரு எழுத்தாளர் அவரை பற்றி எழுதுறதுக்காக உட்காந்து இருக்கார். அப்போ இவர் சொல்கிறாரு, ஒருத்தன் மரத்தில் இடிக்கிறதுக்காக என்ன கூப்பிட்றான், இன்னொருத்தன் சாகரன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறான், நான் ஒரே நேரத்தில் எத்தனை பேரை பார்க்கறதுன்னாரான் அவர். அப்படி தான் புண்டி மகானுக்கு ஒரே நேரத்தில் 3 பேர் கூப்பிட்றது தெரியுது. அதனால தான் அந்த டைலாக் சொல்கிறாரு. அது ஆனோடனே பார்த்தாக்கா யாரோ சொல்கிறாங்களாம், சாமி நான் கும்பிட்டேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கலான்றான். அப்போ தான் பரணிதரனுக்கு தெரியுதான், ஓஹோ அதுதான் இவர் சொல்லிக்கிறாரான்ற மாதிரி. அதனால் ஆன்மீகம் என்பது ஒரு கடல். அது ஹை லெவலுக்கு போனவங்களுக்கு தான் அதை பற்றியெல்லாம் தெரியுமே தவிர, ஒரு சாமியார் மந்திரம், ஊதுவத்தி, கற்பூரம், ஆர்த்தி, தட்டில் காணிக்க, இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு நான் சொல்கிற நிலைகள் எல்லாம் வராது. இது ரொம்ப பெரிய நிலை, அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ யாரோ இருக்காங்கன்னா, இப்போ யூஎஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அவங்க நிஜமாகவே என்னுடைய ஒரு ஃபோட்டோ எதுவும் அவங்க வீட்டில் இருக்குன்னா அதுக்கிட்ட போய் ப்ரே பண்ணுவாங்க. அங்கே ப்ரே பண்ணாவே அவங்களுக்கு நடக்கும். இங்கே வர வேணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை, அப்படியே நடக்கும் அவங்களுக்கு. நீ மெயிலுக்கு எனக்கு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும், நான் இப்படி ப்ரே பண்ணேன், எனக்கு இது நடந்தது அப்படின்னு வரும். நிறைய இருக்கும் அந்த மாதிரி. இப்பயே லாஸ்ட் வீக்கே ஒரு 3-4 பேர் சொன்னாங்க. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன், மறுநாளே அந்த ஆள் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு மாதிரிலாம் வரும். அவங்களுடைய அனுபவம், அவரவர் அனுபவம் அவர் மாதிரி அறிவது. நம்ம உட்காந்து நான் அவனுக்காக யாகம் பண்ணுறேன், பரிகாரம் பண்ணுறேன், தகுடு கொடுக்குறேன், மோதிரம் கொடுக்குறேன், வாஸ்து, இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். உன் பேரை மாற்றி வச்சிடுறேன், இதெல்லாம் நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நீ நினச்சி கும்பிட்டுட்டு போ, நடக்குதா இல்லையா பாரு. இதுதான் மக்களுக்கு புரியாத பாஷை. நான் கொஞ்சம் வித்தியாசமான பாஷையை பேசுகிறேன். ரொம்ப பெரிய விஷயத்தை நீ சொல்கிற போது ஜனங்களுக்கு அதெல்லாம் புரியாது. அவனுக்கு சாதாரணமாக இந்த சோளம் சொல்லு, லட்சாசாஸ்திரம் சொல்லு, கந்த சக்தி கவசம் சொல்லு, 3 தேங்காவை போய் மூக்க பிடிச்சின்னு உடச்சிட்டு வானாங்க, அவனுக்கு ரொம்ப பெரிய விஷயம் சொல்லிட்டாங்கன்னு. நீ எதுவுமே பண்ண தேவையில்லை, என்னை நம்பு, நானே கொடுக்குறேன்னாக்கா யாராவது நம்புறான்ற. அதுதான் ப்ராப்ளம். இந்த கலியுகத்தில் நம்ம பேசுகிற டயலாக் வித்தியாசமாக இருந்தது. நம்முடைய அசர்ஷன் சொல்கிறேன் இல்லையா, அது ரொம்ப பெருசு. அதனால் மக்களுக்கு புரியல. அதுக்காக நான் என்னை தாழ்த்திக்க முடியுமா? நான் என்னவோ அது நான் தான். உனக்கு புரிஞ்சால் எனக்கு என்ன, புரியாகட்டி எனக்கு என்ன. புரிஞ்சால் செய்வேன், புரியலன்னா உன் பேச்சு
பூலோக வைகுந்தவாசன் இவன் மேலோர் போற்றிடும் கைலாய ஈசன். பூலோக வைகுந்தவாசன் ஆத்மாவை ஈர்த்தருள் புரிவான். நம் ஆத்மாவில் நிலை கொண்டு ஆனந்தம் அருள்வான். முத்தனா ஞானத்தை அருள்வான். அவன் எத்துணை பேதமும் கொள்ளாமல் அருள்வான். பூலோக வைகுந்தவாசன். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.